கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் இந்த மாசம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனமாம். கைத்தட்டுங்க பார்த்து. ஆண்டவர் எல்லாவற்றுக்குமே ஒரு பலன் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமா, நாம் இந்த உலகத்தில் அவருக்காக நாம் எதை செய்தாலும் அல்லது அவர் பிரியப்படுற மாதிரி நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில அவர் பலன் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. தாழ்மை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது இல்லையா ஆவிக்குரிய வாழ்ச்சி அல்லது தேவனுடைய முன்மாதிரி. இயேசுவின் முன்மாதிரி என்ன? அவர் பயந்தார். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று எபிரேயர் 5:7 சொல்லுகிறது. தாழ்மையினுடைய சொரூபமே இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம். எது? தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மாசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை வைத்து ஆண்டவர் இந்த மாசம் உங்களை பிளஸ் பண்ணுவான்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புரியுதா? நீங்கள் குழந்தையா இருக்கக்கூடாது. நீங்கள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். உங்க பிள்ளை வளர்வதை எந்த தாய் விரும்புவீங்க? உங்க பிள்ளை வளருது, நல்லா படிக்குது, நல்ல மார்க் எடுக்குதுன்னா எந்த தாய் சந்தோஷப்படுவீங்க? 1 2 3 4 தாய் தான். இயேசுவே. அப்போ உங்க பிள்ளையுடைய வளர்ச்சியில உங்க சந்தோஷம் இருக்கிறது. அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில தேவனுடைய சந்தோஷம் இருக்கிறது. பரவாயில்ல, என் மகள் என் வார்த்தைப்படி நடக்கிறான், என் மக நான் என் சொல்படி நடக்கிறான் அப்படின்னு கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுவார். ஆமென். நம்ம எந்த அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லையா பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஜெபம் கூட அவருடைய விருப்பத்தின்படி இருக்கணும். சாலமோன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை நீ தாரும் சொல்லி. ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். கேட்காத ஐஸ்வர்யத்தை, கேட்காத இல்லையா தீர்க்க ஆயுசை கொடுத்து அவனை பிளஸ் பண்ணார். அப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆண்டவர் இந்த மாசம் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய வாழ்க்கையில அவருடைய வளர்ச்சியை பார்த்து தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல போகிறேன். கவனமாய் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் உண்டு. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு மனுஷனை ஆண்டவர் அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஆபிரகாமா? யாரு? யோபு. யோபா? ஆண்டவர் அதிகமா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு நபர் தாவீது. அப்புறம் மோசே. அப்புறம் ஆரோனா? யாக்கோபா? ஆபிரகாம். ஆபிரகாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நரகத்திலும் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இவரை தவிர வேற யாருடைய பேரும் நரகத்தில் உச்சரிக்கப்படுதா கிடையாது. நரகத்தில் ஆபிரகாமுடைய பெயரை உச்சரிக்கிறார் அந்த ஐஸ்வர்யவான். என் தகப்பனாகிய ஆபிரகாமே, அந்த லாசருடைய விரல் நுனிர்ந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் தாகம் தீர்க்கிறதுக்காக செய்ய சொல்லுங்கன்னு நரகத்தில் ஒரு குரல் ஆபிரகாமை நோக்கி வருகிறது. அப்போ
ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனுஷன், பன்முகம். அதுதாங்க வளர்ச்சி. ஆமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் கூட அப்படி நீங்க பன்முகம் உள்ள ஒரு வளர்ச்சியை கர்த்தர் பார்த்தார்னா உங்களை பிளஸ் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நரகத்திலும் பரலோகத்திலும் உச்சரிக்கிற ஒரு ஒரு தேவ மனுஷன் உண்டானால் அவர் ஆபிரகாம் தான். அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன குறைகள் இருந்தது, ஆனால் நிறைகள் அதிகமாகவே இருந்தது. ஒன்று நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பார்க்கலாம். அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்ற ஆண்டவர், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். அப்போ பிஃபோர் மேரேஜ் நினைக்கிறேன், பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜ் தான் அவன் இருவனாக சொல்லிப்பார் ஆண்டவர். அப்போ பிஃபோர் மேரேஜ் அவர் தெரிந்து கொண்டார் ஆண்டவர். கவனிங்க, ஆஃப்டர் மேரேஜோட பிஃபோர் மேரேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? வாலிப வயசுல எவ்வளவு தூரம் நீங்க தேவனுக்காய் செயல்பட முடியுமோ அப்படி செயல்பட்டுருங்க. ஆஃப்டர் மேரேஜ் ரிமோட்டை எடுத்து உன்னால அடுத்த சேனல் கூட மாற்ற முடியாது. ஆஃப்டர் மேரேஜ்ல இல்லையா, ரிமோட் எடுத்து சேனலை மாத்துகிற உரிமை கூட உனக்கு கிடையாது. அப்புறம் எங்க நீ ஊழியத்து போய், எங்க நீ கேசலுக்கு போய், நீ எங்க நீ சுவிசேஷ ஊழி புரிஞ்சிட்டா? ஆமா பாஸ்டர், ரிமோட் எடுத்தா டக்குனு வந்து பிடிங்கிற பாஸ்டராவோ, ஒரு சேனலை மாற்ற முடியல. அதனால தான் சொல்றேன், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன். ஆமா சொல்லுங்க. நான் அவனை அழைச்சிட்டு அப்படியே விட்டு போல ஆண்டவரே, அவனை நான் ஆசீர்வதிச்சேன், அவனை பெருக பண்ணேன். ஆமா சொல்லுங்க. அப்ப கவனிக்கணும், ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை பெருக பண்ணுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கவனிங்க, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இங்க வந்திருக்கீங்க எல்லாருமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க கை தெரிந்து ஆண்டவரை மையப்படுத்துங்க. தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இங்கே இருக்க முடியாது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ அதே போல ஆண்டவர் உங்க தாயின் கற்பத்திலே நீங்கள் உருவாகும் முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார் பாஸ்டர், 10 வருஷமா கோயில் வரேன், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு பெருக்கம் இல்லைன்னா கவனிங்க, நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகல. ஆனா ஆபிரகாம் பாருங்க, அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். அதுக்குதான் என்ன காரணம் நான் சொல்ல போறேன். ஒன்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம். ஏன் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை கவனிங்க, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு. போதும் கவனிங்க. நான் ஒரு முறை சொன்னேன், சில பேர் பிறப்பிலேயே நல்ல குணமுள்ள மக்களா இருப்பாங்க, பிறப்பிலேயே நல்ல குணம் இருக்கும். சில பேர் பிறந்து இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க வாழ்க்கையில் நல்ல குணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். சிலது பிறப்புலையும் நல்ல குணம் கிடையாது, கோயிலுக்கு வந்த பிறகு நல்ல குணம் கிடையாது. இந்த ஆபிரகாம் ஆண்டவர் ஏன் ஆசீர்வதிச்சார்னா, அவன் இருதயத்தை, அதான் சொல்றேன், ஆண்டவர் அடிக்கடி நம்முடைய எதத்தமா பார்க்கிறாரு, அவன் இருதயத்தை பார்ப்பார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுங்க.
ஆண்டவருடைய கண்ணு உன் முகத்தை பார்க்காது, உன் பையில இருக்கிற பணத்தை பார்க்காது, உன் இருதயத்தை பார்க்கும். உங்கள் இருதயத்தை பார்க்கும். ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், எபெர்சியர், எபூசியர், கிர்காசுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. அவர் இருதயத்தை பார்க்கிறார், அதுல உண்மை இருக்கிறதை பார்க்கிறார். பிறப்பிலேயே அவனுடைய குணம் நல்ல உண்மையா இருக்கிறது. புரியுதா? ஆனா பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவர்கள் இந்த உலகத்திலே குறைந்து இருக்கிறார்களாம். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. உண்மை உள்ளவர்கள் தேசத்திலே குறைந்து இருக்கிறார்களாம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். கவனிங்க. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய பொட்டு வச்ச ஒரு அம்மா, பூ விற்கிற ஒரு தாய், ட்ரெயின் பிடிப்பதற்காக வேகமா ஓடுறாங்க. அப்போ கீழே ஒரு 10 ரூபாய் கிடக்கிறது. அதை எடுத்து அங்க இருக்கிற அந்த ரயில்வே மேலதிகாரிகளை கொடுத்துட்டு, ஐயா யாரோ 10 ரூபாய் தவறு விட்டாங்க. யார் அவங்க? யாரோ 10 ரூபாய் தவறு விட்டுட்டாங்க, வந்து கேட்டா கொடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்க இப்ப நீங்க இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, 10 ரூபாய் கொடுத்தவரே, அழகா எடுத்து பாயிட்டு போட்டு பாட்டு போயினே இருப்பான். பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவர்கள் நம்முடைய தேசத்தில் குறைந்திருக்கிறார்களாம். உண்மை ரொம்ப அவசியம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? சந்தோஷம். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கவனிங்க, அவன் இருதயத்தை உண்மை உள்ளது என்று கண்டார் இல்லையா? மற்ற எதிரிகள் தேசத்தை எல்லாம் அழிச்சு அதெல்லாம் இவன் சந்ததிக்கு ஆண்டு கொடுத்தார். அதான் பைபிள் சொல்லுது, நீங்க கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும், கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும். ஏன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நேராக கர்த்தர் கொண்டு போவார். ஆமென். உங்களுடைய ஆவியில, உங்க ஆத்துமாவில், உங்க சரீரத்தில், சிந்தனையில, எண்ணங்களில இல்லையா நீங்கள் உண்மை இருக்கணும் இல்லையா? பணத்துல உண்மை இருக்கணும் இல்லையா? பொருத்தல்ல உண்மை இருக்கணும். ஆமா, நீங்க தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். அப்ப பாருங்க, இந்த மாசம் அவர் சொல்ற இந்த வார்த்தை நிறைவேறும். ஏன்னா ஆபிரகாம் பாருங்க, அவனை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னா, அவன் இருதயத்தில் உண்மை இருக்கிற தேவன் கண்டார். எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் உண்மையா இருக்கீங்க? எத்தனை புருஷர்கள் உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கீங்க? எத்தனை மனைவி உங்க புருஷனுக்கு உண்மையா இருக்கிறீங்க? எத்தனை வாலிப பிள்ளைகள் உங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறீங்க? கர்த்தர் அறிவார் இல்லையா? இன்னமா லேட்டு டியூஷன் போனேன், அங்கே எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வரோம். ஆனால் டியூஷன் போனேன், ஸ்பெஷல் கிளாஸு இல்லையா? ட்ரெயின் லேட்டு, பஸ்ஸு லேட்டு. கவனிங்க, தேவன் அறிவாரே, தேவன் அறிவாரே. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுவானா. உண்மை ரொம்ப அவசியம். புரியுதா? உங்க வாழ்க்கையில எல்லாவற்றும் உண்மையா இருங்க. ஒரு வேலை கொடுக்கறாங்களா, அது உண்மையா செய்யுங்க. சில பேர் ஒரு வேலை கொடுத்தா பாருங்க, 100 முறுமுறு, என்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது, என் கண்ணு தான் தெரியும், அப்படிதான் தெரியும், இப்படிதான் தெரியும், இதான் தெரியும், இதான் தெரியும். முறுமுறுத்தான் தோத்திரம் போடுவார் ஆண்டவனுக்கு. உனக்கு ஒரு வேலை கொடுக்கறாங்களா, அது உண்மையா செய்யுங்க. சில பேர் பாருங்க, இந்த சில கம்பெனியில் சில பேர் வேலை சரியா கிடையாது தெரியுமா? இல்லையா? 1 மணி நேரம் வேலை செய்வான், 9 மணி நேரம் ரெஸ்ட் ரூம் உட்காந்துருப்பான். அந்த மேனேஜர் வரும்போது மாத்திரம், ஏன்னா நான் பண்ண ஒரு காலத்தில் ஏசு அறியாது பண்ண, ஏசு அறிஞ்ச பிறகு நான் உண்மையாகிட்டேன். ஜிப்பு கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தேன். 85 தான் ஏசை ஏற்றுக்கொண்டேன். நான் 80 நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போவே எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ் வேலை கொடுத்துட்டாங்க. எனக்கு தோத்திரம். எனக்கு ஏன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஓடும், எனக்கு அவனோட வேலை இருக்காது.
இப்படி கல்டா பண்றது, கிண்டல் பண்றது, போய் பேசுறது, டீ குடிக்கிறது, இதுக்கு போறது, இதே. அப்பதான் ஆண்டு சொன்ன, தம்பி நீ உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உண்மையா இருங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஒரு கம்பெனியில அடுத்த மேனேஜர் தேர்ந்தெடுப்பதற்காக அந்த இப்ப இருக்கிற மேனேஜர் ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க கையில் சொன்னாராம், நான் அடுத்த மேனேஜரை தேர்ந்தெடுக்க போறேன், அதனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னு சொல்லிட்டு 7 பேர் கையிலையும் 7 விதை கொடுத்து நீங்க 1 மாசத்துல நல்லா வளர்த்து கொண்டு வரணும்னு சொல்லி, யாரு சரியா வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த மேனேஜர் போஸ்ட் சொல்லி அனுப்பிச்சிட்டார். இந்த 7 பேரும் போனாங்க, ஒரு தொட்டி வாங்கினாங்க இல்லையா, அந்த விதையை போட்டாங்க, சோத்திரம் அல்ல அப்படியே புசு புசுன்னு வளர்ந்தாச்சு இல்லையா. 7 பேர் 1 மாசம் போது தூக்கின்னு வராங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் சட்டி மட்டும் தூக்கின்னு வரான். ஒரு ஆள் வெறும் சட்டி. இந்த 6 பேரும் மேனேஜர் வந்தாரு, பார்த்தாரு, ஒரு சட்டி ஒவ்வொரு செடியும் வளர்ந்து பார்த்து அப்படியே அவங்கெல்லாம் கை தட்டினா தோத்துறோம். இந்த வெறும் சட்டிக்கிற ஆளை பார்த்து அவனை கட்டி பிடிச்சி, உனக்கு தான்டா மேனேஜர். ஏன்? அவர் கொடுத்த 7 விதையும் சொத்த விதை. இவன் முளைக்கல, பார்த்தான், வேற விதையை வாங்கி வச்சு நட்டு கொண்டுட்டான். ஆனா இவன் பாருங்க, சொத்த விதையா அதுதான் கொடுத்தாரா, அதுதான் கொண்டு வச்சிட்டான். இது மாதிரி எப்படி பேரு, நீ இப்படி இருந்தீனா உனக்கு தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் வேலை, அடுத்த ப்ரொமோஷன் உனக்கு தான். உண்மையா இருங்க. கொடுக்கப்பட்ட வேலை சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், அதுல உண்மையா இருங்க. 8 மணி நேரம் வேலையா 8 மணி நேரம் வேலை செய். ஆமென். ஆமா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் சில இடத்துல பாருங்க, சில கம்பெனியில் அந்த டைம் நோட் வைப்பாங்க, ஒரு நாள் எத்தனை மணி வெளியே போறோம் பார்க்கலாம், அது ஏற்ற மாதிரி கட் பண்ணுவாங்க பாருங்க சம்பளத்தெல்லாம். ஹல்லேலூயா, உண்மையா இருங்க. ஏன் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார்னா, அவனுடைய பிறப்பிலேயே ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஒரு உண்மையா இருப்பது. பணத்தில் எதுவுமே உண்மையா இருப்பீங்க தெரியாது, உண்மையா இருங்க. பணத்தில் உண்மையா இருங்க, குடும்பத்தில் உண்மையா இருங்க, சாட்சியா இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க. புரியுதா? நீங்க எல்லாவற்றும் உண்மையா இருக்கும் போது பரலோகத்தின் தெய்வம் உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவார், நல்ல ஒரு ஃபியூச்சர் உண்டாக்குவார். கவனிங்க, பைபிள்ல இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? பைபிள்ல இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? மோசேவா? இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? சரியா சொல்லணும். நீங்க 10 முறை கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். பைபிள்ல இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? எபிரேயர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம் நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க சரி, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல, இவரும் இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்க எப்படி சொல்லணும்? இயேசு முன்னாடி வச்சுட்டு ரெண்டாவது மோசே சொன்ன இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க, மோசேயை முன்னாடி கொண்டு வர்றாரு. நீ மனுஷனா இருந்தாலும் சரி, நீ தேவ பிள்ளை இருந்தாலும் சரி, நீ உண்மையா இருந்தா உனக்கு தான் ஆண்டு முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தது போல, இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையாக இருந்தார். பாருங்க, இந்த ஆண்டவர் மோசேயை ஒரு தூக்குறார் பாருங்க. உண்மை அவசியம். உண்மை ஒரு நாள் வெல்லும், உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். ஆமா சொல்லுங்க. உண்மை ஒரு நாள் உன்னை கனப்படுத்தும், உன்னை ஒரு நாள் ஒரு ஹானர் படுத்தும்.
கர்த்தர் நல்லவர். நம்ம சபைக்கு ஒரு சகோதரி வந்து கொண்டிருக்கிறாங்க. போன வாரம் கலெக்டர் அவங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணி ஒரு gift கொடுக்கிறாரு. ஏன்னா 22வது இடத்துல இருந்த நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை 18ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கைத்தட்டுங்க. 22வது இடத்துல இருந்த நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை 18வது கொண்டு வந்திருக்கிறாங்க. கலெக்டர் அவங்கள பார்த்து ஹானர் பண்ணி அவங்களுக்கு gift கொடுத்தார். உண்மை, அவங்க செய்யற தொழில உண்மை இல்லையா? எப்படியாவது இந்த மாவட்டத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த மாவட்டத்தை இன்னும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். உண்மை. ஆமா சொல்லுங்களேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்கள் உண்மையா இருந்தா இந்த தெய்வம் உங்களை bless பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இந்த உண்மை மட்டும் விட்டுறாதீங்க. தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பிசாசு இல்லையா, உங்களை அந்த உண்மையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு பல ஒரு பொய், ஒரு சின்ன பொய்யாவது சொல்லுவான். உண்மையா இருங்க. இல்லைங்க, நாங்க உள்ளதை உள்ளதுன்னு சொல்றோம். உண்மையை சொல்லுங்க, உண்மையா இருங்க. உங்க கூட வேலை செய்யறவங்களாம் ஓபி அடிக்கலாம், நீ உண்மையா இரு சொல்லுவாங்க. பெரிய உத்தமியுமோ போய் வேலை செய்யறான் இல்லையா, சொல்லி போறான் தோத்திரம், உன்னை பரலோகத்தின் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துடாது. ஆமென். அவருடைய உண்மையை பார்ப்பார், அவருடைய உத்தமத்தை பார்த்து இல்லையா, உன்னை அநேகருக்கு முன்பாக உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். ஆமா சொல்லுங்க. ஊழியத்தில் உண்மையா இருங்க, கொடுத்த தாளந்தில் உண்மையா இருங்க, கொடுத்த பணத்தில் உண்மையா இருங்க இல்லையா, வார்த்தையில் உண்மையா இருங்க, உபத்திரவத்தில் கூட உண்மையா இருங்க. ஆமென். ஏன்னா இந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தானாம். அதே போல இயேசுவும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையா இருந்தார். அதனால்தாங்க இயேசுவை தேவன் உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா தம் குமாரன் இயேசுவுக்கு கொடுத்தார். காரணம் என்ன? இவர் உண்மையாக இருந்தார். இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த இரண்டாவது ஒரு நல்ல ஒரு குணம் என்னன்னா, வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இன்னொரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல குணம் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுதல். ஆமா சொல்லுங்க. கவனிங்க. நம்ம வீட்டுக்காரனுக்கு பயப்படுவோம் இல்லையா, ஊர்ல போறவங்களாம் பயப்படுவோம், ஆனா தெய்வத்துக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா அவர் ரொம்ப அன்புள்ளவர் பாஸ்டர். நோ, அவர் அன்புள்ளவர் தான். அதே மாதிரி எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுங்க. பயம். கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க, கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளுக்கும் பயப்படுங்க. ஆமா சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரல? கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்க சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாத்துவேன் சொன்னாரா இல்லையா? ஆமாங்க. போன வாரம் ஒரு விசுவாசி நான் பார்த்தேன். அது முந்தின வாரமே அவனை வேறொரு இடத்துல பார்த்தேன். எப்போ அவனுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் தங்கச்சி பார்க்க வந்தேன்னு சொன்னான். இங்கே எதுப்பா இவன் தங்கச்சின்னு நான் யோசிச்சுட்டு போயிட்டேன். மறுநாள் மாட்டிட்டாங்க. ஒரு பொண்ணை ஏற்றின்னு போகிறான். அவனை வேகமாக பிடிக்க போனா, அவனை மிஸ் ஆகிட்டான். ஆளு உண்மை சொல்லுவான், என் பொண்டாட்டி சண்டை போடுறா பாஸ், என் பொண்டாட்டி சண்டை போடுற. நான் ஏன் சண்டை போடுறான்னு இனி தான் தெரிஞ்சுது. ஏன்? உண்மை இல்லை, உண்மை இல்லை, பயம் இல்லை. ஆமா கவனிங்க. நீ எவ்வளவு கெட்டிக்காரன் இருந்தாலும் சரி, ஒரு நாள் கதை அது உனக்கு விளங்க பண்ணுவார். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமா நீ நடக்க யோசிக்காத. பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். ஏங்க ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா? ஏன் அவனுக்கு பலன் கொடுக்கிறாரு? சாதாரணமா வந்தான் அவன். ஆனா பைபிள் சொல்லுது 13ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம், அவனை தேவன் மகா பிரபுவாய் மாறி, அல்லது பிரின்ஸ் ஆஃப் ஆபிரகாம் போட்டிருக்கு. பிரின்ஸ், ராஜாவாக்கிட்டார்.
பிரின்ஸ். 13:1. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். சரி. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய வெள்ளியும் பொன்னுமாகிய ஆஸ்திகளை உடைய சீமான் இருந்தான். அந்த சீமான் என்ற வார்த்தைக்கு தான் பிரின்ஸ். பிரின்ஸ் ராஜா. கவனிங்க, 12ஆம் அதிகாரத்தில் அவனை அழைச்சாரு, 13ஆம் அதிகாரத்தில் சீமான் ஆயிட்டான். ஆமே. காரணம் என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். கவனிங்க, ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 11வது வசனம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிக்கிறேன். எப்படி பயப்படணுமா? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் நாக்கு காட்டு. இது பொல்லாப்புக்கு விலைக்கு காக்கணும். இந்த நாக்கு தான் உனக்கு பயம் இல்லாம பேசலையா? சமயம் கெட்டவாத பேசி சுலுவு போட பாருங்க. கெட்டவாத பேசு, அன்றை மணியும் அப்புறம் ஒரு 40 மணி கெட்டவாத பேசு, அப்புறம் சிலுவை போடும். கொன்னுடார் ஆண்டு. ஒண்ணு எங்க கத்துனதெல்லாம்? நீ பைபிள் படி. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடு. நாடு தொடர்ந்து கொள். சமாதானம் தேடுறது வர, நாடுறது வர. சமாதானம் தேடுறது நாடுறது என்ன? சமாதானத்தை நாடுதான் டாஸ்மாக் கடை. ஏன்பா குடிக்கிற? நிம்மதி இல்லை சார். உனக்கு ஐயோன்னு பயில் போட்டுருக்கு. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். கழுப்புள்ள சாராயத்தை குடிக்கிறவனுக்கு தானே அது விரிய பாம்பு மேல உள்ள போமா. சாராயத்துக்கு பேர் என்ன? விரியன் பாம்பு. அது விரியனை போல உனக்கு கடிக்கும். அப்போ பைபிள் சொல்லுது, சமாதானத்தை தேடு, நாடாத. தேடு, சமாதானத்தை தேடு. சமாதானம் யாரு? இயேசு. சமாதான பிரபு இயேசு தானே. அவரை தேடு, நாடாத. சமாதானம் வேணுமா? உட்கார்ந்து ஏசப்பட ஜெபம் பண்ணு. ஏசப்பா, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, உதவி செய்யுங்க. ஏசப்பா காலப்பொடி, உன் சமாதானம் வரும். சமாதானத்தை ஒரு நதியை போல உன் மேல ஊற்று வராங்க. நம்புறீங்களா? அப்ப கர்த்தர் பயணம் என்ன? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகு. நன்மை செய். தீமையை விட்டு விலகிடு. அதான் கர்த்தர் பயப்படுற பயம். தீமையோடு உறவாடாத. தீமன் தெரிதான், விட்டுடு. தீமை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்புறம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். இதெல்லாம் நீ செய்யும் போது அவருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இந்த நாக்கு ரொம்ப அவசியங்க. இந்த நாக்கு ரொம்ப அவசியம். நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற ஆளா இருந்தா கூட உன் நாக்கை நீ சரியா கண்ட்ரோல் பண்ணலன்னா உன்னுடைய தேவ பக்தி வீணாய் போய்விடும். வசனம் ரொம்ப நல்லா சொல்றாரு. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல். எதை அடக்கணும்?
இந்த 32 பல்லுக்குள்ள அந்த நாக்கை வச்சா கூட வெளியே வந்து கடிக்குது பாருங்க. எத்தனை குடும்பத்தை நாசமாக்குது, எத்தனை பேரை மனகாயம் படுது, எத்தனை பேருக்கு டிப்ரெஷன் உண்டாக்குது, எத்தனை பேர் பைத்தியக்காரனாய் மாத்து நாக்கு, எத்தனை பேருக்கு கோபத்தை உண்டாக்குது. வீட்டில் ஏன் சண்டை வருது? இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் சண்டையே வராது. சண்டை வருதா? ஆமா பாஸ்டர், டெய்லி சண்டை பாஸ்டர். ஏன்? நாக்க கண்ட்ரோல் படுத்து. நீ நாக்க கண்ட்ரோல் பண்ணாம உன்னை தேவ பக்தி உள்ளவன் சொல்லாத, அல்லது உன் தேவ பக்தி வீணா போகும். தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் எல்லா சோதனையும் அவனுக்கு விடுவிப்பாராம். ஆனா நீ நாக்க அடக்காம உன்னை தேவ பக்தின்னு சொன்னா அந்த தேவ பக்தி வீணா போகும். கீழே சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். தெய்வத்துக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. எத்துட்டீங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27, 26, 27. எது தேவ பக்தி? எது தேவனுக்கு பிரியமான பக்தி? பயம். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாம உன்னை காத்துக்கோ. இன்னைக்கு பாருங்க, இந்த தேவனை அறிந்தவர்களும் தேவனை அறியாதவர்களும் கூட இந்த உலகத்தால் கரைப்பட்டு போகிறார்கள். கரைப்படுறீங்களா? ஆமா. செல்போன் ஒரு 1/2 மணி நேரம் பாரு, உன் இருதயம் கரைப்பட்டு. கரைப்படுதா? 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் பாரு, உன் இருதயம் என்ன ஆயிடும்? இருக்கிற பக்தியெல்லாம் போயிடும். அப்படியே இழுத்துனே போகும் பாருங்க. இயேசுவே நீ மன்னிச்சிருங்க, இயேசுவே நீ மன்னிச்சிருங்க. மறுநாள் எடுப்போம் 10 நிமிஷம், அப்படி இழுத்துனே போகும் பாருங்க. உலகத்தால் நீ கரைப்படக்கூடாது. உலகம் உன்னை கரைப்படுத்தும். உலகம் உங்க கையில் இருக்கு. உலகம் உன் கையில் இருக்கு. அது உன்னை கரைப்படுத்தும். படுத்துதா? ஆமா. பயம், தெய்வ பயம், தெய்வ பயம் அவசியம். இந்த ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு பயப்படுகிறவன், உன்னுடைய ஏகம் சுதன் என்று கூட நீ பார்க்காம எனக்காக நீ உன்னை அவனை ஒப்பு கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிவேன். ஆமா சொல்லுங்க. ஆமா. ஒரு நாள் ஆண்டு வந்து பேசுறாரு, ஆபிரகாமே உன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லி. கவனிங்க, அந்த கீழ்ப்படிதல் வந்து ஒருத்தர் சொல்றாரு, அந்த கீழ்ப்படியில் சொல்றாரு, அந்த 22:1 முதல் ஒரு சில வசனத்தினுடைய வார்த்தை படிக்கும் போது சொல்றாரு, அவனுடைய கீழ்ப்படிதல் ஒரு மிக கடினமான ஒரு கீழ்ப்படிதல். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கொடுத்துடுவான். உன் குழந்தையை கொண்டு வந்து என்னுடைய மோரியா மலையில் போய் பலியிடுன்னு சொன்னா எந்த ஒரு மனுஷனும் அது கீழ்ப்படிவே? ஆமா, எனக்கு இயேசு வேணா ஒண்ணு வேணாப்பா. ஆனா ஆபிரகாம் பாருங்க இல்லையா, 100 வருஷம் பிறகு கிடைச்ச ஒரு குமாரன், அவனை கொண்டு போய் என்ன பண்ண சொல்றாரு, மோரியா மலையில என்ன பண்ண அவனை எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. அந்த கீழ்ப்படிதல் ஒரு கடினமான ஒரு கீழ்ப்படிதல். நம்ம எத்தனை பேர் தேவன் சொல்ற கடினமான காரியத்துக்கு கீழ்ப்படுகிறோம்? இல்லை. லேசா சொன்னா போய் கோயிலில் 1 மணி நேரம் பெருகிட்டு வானா அது பெருசு கிடையாது. உன் பிள்ளையே என்ன பண்ணு, பால் மறந்த உடனே கூட கோயில் உடனே விட்டுருவியா? அந்த கோயிலும் வேணா அந்த இயேசு வேணாப்பா எனக்கு. இதாங்க ஒரு கடினமான கீழ்ப்படிதல், கஷ்டமான ஒரு கீழ்ப்படிதல். அவர் சொல்றாரு, அந்த டிசிஷன்,
அந்த அந்த கீழ்ப்படிதல், அந்த அந்த காரியம் ஆபிரகாமுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. அதனால்தான் வானத்திலும் பூமியிலும் இல்லையா பாதாளத்திலும் பரலோகத்திலும் ஆபிரகாமுடைய பெயரை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்தினார். அவனும் உங்களை போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். அவனுக்குள்ள பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. கடினமான கீழ்ப்படிதல், கஷ்டமான கீழ்ப்படிதல் இல்லையா, பக்தி உள்ள கீழ்ப்படிதல், விசுவாசம் உள்ள கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்புள்ள கீழ்ப்படிதல், மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிதல், இதெல்லாம் வாழ்க்கையில இருக்குதுங்க. நம்ம கீழ்ப்படிவோம், மகிழ்ச்சியே இல்லாம கீழ்ப்படிவோம். நல்லா புரிஞ்சுங்க. தேவன் சொன்னார்னா உடனே கீழ்ப்படி. அதுல ஏன் எதுக்கு எது கீழ்ப்படினோம், ஏன் போனோம், ஏன் வரணும், நோ கொஸ்டின். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்டு உட்காந்துப்போம். ஏன் கோயிலுக்கு போனோம், மாசத்துக்கு ஒரு முறை போனா போதாதா, இதெல்லாம் கொஸ்டின். மாசம் ஒரு முறை வேலைக்கு போனா போதுமா? வீட்டில் தோத்துறோம் புரிஞ்சுட்டா. இவர் வாரத்தை 4 நாள் தான் வான்னு கூப்பிடுறாரு. 30 நாள் வானோட வந்துடணும் கோயிலுக்கு. பூவாக்கு என்ன பாஸ்டர் பண்றது? எலியாவின் தேவன் என் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமா 30 லட்சம் மக்கள் 40 வருஷமா வானத்தின் மன்னாவினாலே தேவன் போஷித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 40 வருஷம். எத்தனை லட்சம் பேரு? 30 லட்சம் பேரு. ஏன் நம்ம அநேக சமயம் உலகத்தை பார்க்கிறோம், மேல பாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவையை சந்திக்கிற தெய்வம் அவர். கீழ்ப்படிங்க. ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிக்கலாம் பாருங்க. உண்மையே பரலோகம் போனா அவரை பார்த்து இல்லையா, அவரை பார்த்துனே இருக்கணும். எப்படிப்பா இப்படிலாம் செஞ்சீங்க, எங்களால அப்படி பண்ண முடியலையா சாமி இல்லையா. தெய்வத்தின் கையில நல்ல பேரை வாங்குறான் பாருங்க. உலகத்தில் நல்ல பேர் வாங்க பேசல. ஆண்டவனை பார்த்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ உண்மை உள்ளவன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லையா, நீ கீழ்ப்படுகிறவன். ஆபிரகாம் அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். எத்தனை பேர் நீங்க ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறீங்க? ஏன் நீங்க உங்க வாழ்க்கை இருக்கு இல்லையா? நாங்க இல்லையா கத்துறோம், ஆனா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு போயினே இருக்கிற. நோ, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்து பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். சகோதரா, எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க, சொல்லுக்கு கீழ்ப்படுறீங்க? ஏன் உன் புள்ள சொல்லு கீழ்ப்படி மாட்டுது? நீ தேவனுக்கு கீழ்ப்படில, அதனால உன் புள்ள உனக்கு கீழ்ப்படியாது. ஆமா, நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா உன் புள்ள உனக்கு கீழ்ப்படியும். நீ தேவனுக்கு கீழ்ப்படிலாம் உன் புள்ள உனக்கு கீழ்ப்படியாது. நீ தேவனுக்கு பயப்படலாம் உன் புள்ள உனக்கு பயப்படாது. நீ தேவனுக்கு உண்மையா இல்லைனா உன் புள்ள உனக்கு உண்மையா இருக்காது. ஆமா சொல்லுங்களேன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் அறுப்பான். ஆபிரகாம் தேவனுடைய சொல்லு கீழ்ப்படிஞ்சா பாருங்க, கவனிங்க. ஆபிரகாமுக்கு அப்போ வயசு 117 வயசு. ஈசாக்கு வயசு எவ்வளவு? 17 வயசு. அந்த பலியிட கொண்டு போகும்போது ஈசாக்கு என்ன பண்ணிருக்கலாம்? ஒரே புஷ் தள்ளிந்தாருன்னா கிழமை உருண்டு செத்து போயிருக்கும். ஆனா பாருங்க, அவன் கேட்கிறான், அப்பா கத்தி இருக்கு,
விறகு இருக்கு, ஆட்டுக்கடாய் எங்கன்னு கேட்கும்போது சொல்றாரு, அது ஆண்டவர் பார்த்து கொள்வாருப்பா, நீ வான்னு சொல்லி இட்டு போய் அந்த பலிபடம் கட்டி ஈசாக்கு கையை கட்டி அதில் படுக்க வைக்கிறான். நம்ம பையனை என்ன பண்ணிப்பான்? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஏய் கழவா, யாரு கையை கட்டுற? வா உன் கையை நான் கட்டுறேன், வா வச்சு நான் இன்னும் கொலை பண்றேன், வா. நம்ம பிள்ளை கேட்டுக்குமா? கட்டாயம். ஆமா, உன் பிள்ளை கட்டாயம் முன்ன படுக்க வச்சுட்டு இருக்கான். ஆனா இவன் தேவனுடைய சொல்லு கீழ்ப்படிந்தபடினால புள்ள அவனுக்கு கீழ்ப்படியது. உண்மையே இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவங்கள். நீ தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படி. அது கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், அது நிறைவேற்ற முடியாத காரியமா இருக்கலாம், ஆனா கீழ்ப்படி, கீழ்ப்படி. நமக்கு நிறைய காரியங்கள் பைபிள் சொல்றாங்க கீழ்ப்படிதல் பத்தி. நாகமான் தெரியல உங்களுக்கு? கையெல்லாம் குஷ்ட ரோகம், ஆனா பெரிய பராக்கிரமசாலி, பெரிய நல்ல போர் வீரன். ஆனா அவன் வாழ்க்கையில் ஒரு குஷ்டம். அவன் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு சொல்றான், நம்முடைய எஜமான் சமாரியாவுக்கு போனார்னா அவன் சுகமாயிடுவான்னு சொல்லி. அவன் நினச்சான் அந்த ஊர் ராஜாட்ட போக சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஊர் ராஜாட்ட போயிட்டான். அந்த ஊர் ராஜா சொல்ற, இல்லைப்பா எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவராண்ட போ உனக்கு சுகமாடுன்னு சொல்கிறான். இவர் அங்கே வந்து குதிரை நிற்கிறாரு, எலியா உள்ள உட்காந்துருக்கிறாரு. இவன் நினைச்சான் பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, அப்படியே எலியா ஓடியாந்து 7 முறை கும்பிடு போட்டு சாமி வாங்கன்னு சொல்லுவானு. அவன் டேய் வெளியே வரல, போய் யோர்தான் நதியில் என்ன பண்ணு 7 முறை முக்கடான்ட்டாரு. அவனுக்கு கோபம் ஆகி போச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் வந்து அப்படியே மேலே தடவி கொடுத்து எண்ணெய் போட்டு அப்படியே மொழிவிட்டு கர்த்தர் உன்னை குணமாக்குவான்னு சொல்லிட்டு வருவான்னு யோசிக்கிறேன். போ சுகமாவும். அவன் டென்ஷன் ஆகிட்டான் ஆளு. எங்க ஊர் இல்லாத நதி அப்பா உன் ஊர்ல இருக்கிற நதி சொல்லிட்டு கோச்சின்னு போயிட்டான். ஒரு நல்ல வேலைக்காரன் அவன் கிடைச்சான். தோத்துறோம், ஐயா அவர் வேற எதனா சொல்லியிருந்தா செய்வீங்கல்ல, ஏன் நீ இந்த சின்ன காரியத்தை கீழ்ப்படிக்கூடாதுன்னு சொன்ன கொஞ்சம் புத்தி உரைக்குது. உரைக்கணும் நமக்குள்ள, அந்த உணர்வுள்ள ஆவி வரணும் நமக்குள்ள. பைபிள் போட்டிருக்கு அந்த உணர்வுள்ள ஆவி. சில பேருக்கு உணர்வே கிடையாது, தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்வே கிடையாது. முன்னெல்லாம் ஆண்டவர் நரகத்தை போட்டு மாட்டி வளர்த்தி தான் எடுப்பார். உணர்வு இருக்கணுங்க, கீழ்ப்படியணும். ஐயோ தேவனுடைய வார்த்தை சொல்லுதே, ஆண்டவரே கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பான்னு அந்த உணர்வு வரணும். அதுதான் உண்மையில அபிஷேகம் இருக்குது. பைபிள்ல தான் போடுது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும். உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட், உணர்வுள்ள ஆவி. தாவீது ஜெபம் பண்ற, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தின் தாரும் ஆண்டவரே. சில பேர் பாருங்க எல்லா பாவத்தை செஞ்சுட்டு அப்படியே கமுக்குமா இருப்பான் பாருங்க ஆளுங்க. நோ, உணர்வு வரணும், உணர்வு வரணும். ஐயோ நம்ம தப்பு பண்றோம், வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறோம். அந்த உணர்வுள்ள ஆவி இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். சில பேர் அந்த உணர்வே இருக்காது, இருதயத்தை கடினப்படுத்தாது என்னைக்கும். அந்த உணர்வுள்ள ஆவி ஆண்டு உணர்த்துறாரா, போ மன்னிப்பு கேளு. ஆண்டு உணர்த்துறாரா, போ சரியாயிடு. ஆண்டு உணர்த்துறாரா, போ கீழ்ப்படி. ஆமா சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் கடவுள் ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. வாழ்க்கை லைஃப் பாருங்க. தெரிந்து கொண்டார் பாருங்க. 2வது அவன் தேவனுக்கு பயப்படுற ஆளா மாறுறான். 3வது கீழ்ப்படி உள்ள ஆளா மாறுறான் இல்லையா. 4வது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் காட், அது அல்லது பிரின்ஸ் ஆஃப் ஆபிரகாம். அதான் வசனம் 13:2 வாசம் இல்லையா. மகா பிரபா மாறுறான் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைஃப்ல பாருங்க அந்த ஆவிக்குரிய முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கு பாருங்க. இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா, அடுத்தது ஞானஸ்தானம், அடுத்தது அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், அடுத்தது இல்லையா பராமரிப்பு குழு நடக்கணும், அல்லது நீங்கள் சீஷத்துவ பயிற்சியை படித்து ஒரு நல்ல ஊழியம் செய்யணும் இல்லையா. அடுத்தது நீங்கள் ஒரு ஏரியா லீடராக மாறணும், ஏரியா பாஸ்டராக மாறணும் இல்லையா. தேவனுக்கு பணி செய்யணும், ஊழியம் செய்யணும். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையா.
50 வருஷமா அதே மாதிரி கோயில்ல அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கின்னு அந்த சேரை தேய்ச்சிட்டு போனீன்னா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராது. 85 இயேசு ஏற்றுக்கொண்டேன், 86 ஞானஸ்நானம் பெற்றேன், 87 அபிஷேகம் பெற்றேன், 88 ஊழித்து ஒப்பு கொடுத்தேன், 89 பைபிள் ஆட்சி போனேன், 90 ஊழித்து வந்துட்டேன். சில ஆளு ரட்சிக்கப்படுறதுக்கு கொஞ்ச நாள், அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு 5 வருஷம், அப்புறம் அபிஷேகம் பெறதுக்கு 10 வருஷம், இதோட உன் ஜோலி முடிஞ்சிடும். உன்னை ரட்சித்து என்ன பிரயோஜனம்? 85 ரட்சிக்கப்பட்டேன், 86 அபிஷேகம் பெற்ற ஞானஸ்நானம் பெற்றேன், 87 ஏன் எதுக்கெல்லாம் கேட்கல, ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் அவ்வளோதான். இது தேவ கட்டளை. இதை நீ புறக்கணிச்சா டோட்டல் காலி. என்ன சொல்றீங்க? எத்தனை ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? சரி, எத்தனை ஞானஸ்நானம் எடுக்கல? பொய் சொல்லக்கூடாது. ஏசா போட்டு பொய் சொன்னீங்கன்னா, அதுவும் கோயிலில் பொய் சொன்னீங்கன்னா அனனே சப்ரா கதை தான். ஞானஸ்நானம் எடுக்காத கை வைத்து காட்டுங்க. முதல்ல ஞானஸ்நானம் எடுத்துரு. அது தேவ கட்டளை. அப்பதான் உன் பாவம் மன்னிப்பு உண்டாகும், உன் பாவ நிவர்த்தி உண்டாகும். உலகத்திலே தேவன் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பாவ மன்னிப்பு. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பாவ மன்னிப்பு. ஏன்னா பாவ மன்னிப்பு இல்லாம உன்னால பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த ஞானஸ்நானம் பாருங்க, பாவ மன்னிப்பு நிச்சயம். ஆமா சொல்லுங்க. அதனால உங்க பிள்ளைகளுக்கு 16 வயசு ஆயிட்டா ஞானஸ்நானம் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்த ஆரம்பி. பரலோகம் உங்க குடும்பத்தை கவனித்துக் கொண்டே இருக்கும். உங்க பிள்ளைகளை எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க உருவாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி விடுவார்கள். நீ உன் பிள்ளைய உலக பிரகாரம் கொண்டு போனா இல்லையா, பைபிள் சொல்றது, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு துக்கத்தை உண்டாக்குவாள். பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விடாத. ஆமா, சாப்பிட கொள்ள செல்லம், சாப்பிடு சாப்பிடு இல்லையா, மற்றதுக்கு செல்லம் கிடையாது. போட்டு பொழையோ போல பொழக்கணும். போங்க பாஸ்டர், ஏற்கனவே எங்கள் அம்மா அடிப்பாங்க, நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க. இல்லை, நல்லது உனக்கு. அடி ஓதுற மாதிரி உனக்கு அண்ணன் தம்பி கூட ஓத மாட்டான். உனக்கு அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான் உனக்கு. எங்கெல்லாம் அடி வாங்க தான் நீங்கள் நல்லா இருக்கிறேன். எங்கள் வாதியார் அப்போ அடிப்பார், செம்ம அடி அடிப்பார் 8ஆம் கிளாஸில். அவர் பேர் வேதன். நான் தான் கொம்பு வருஷம் கொடுப்பேன், முதல் அடி எனக்கு தான் விடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸே எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ். அன்னைக்கு அவர் அடிச்சதுனால தான் படிக்க ஆரம்பித்தோம். படிச்சதுனால தான் இன்னைக்கு பாஸ்டாக இருக்குது. என் பிள்ளையை அடிக்காதீங்க சார், என் பிள்ளையை அடிக்காதீங்க சார், அது உருப்படவே உருப்படாது. ஏன்னா பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். பெரும்பு தான் அது என்ன பண்ணுமா? பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. பிள்ளை நெஞ்சில் தான் இருக்கும், மதியினம் ஒட்டி இருக்கும். யாராவது குழந்தைங்க அடம் பண்ணு சொல்லி தருமா? எப்படி அடம் பண்ணுது? மதியினம் ஒட்டி இருக்கு. பெரும்பு பாரு, அது மாத்திடும். புரியுதா? நான் சொல்லுவேன், பர்த்டே போறீங்களா, ட்ரெஸ் வாங்கிட்டு போறீங்களா, ஒரு பெரும்பு வாங்கிட்டு போங்க. ஏன் ஏன் பெரும்பாலும் அடிச்சா உன் பிள்ளை சாகான் பயில் போட்டிருக்கு. சாப்பிட்றதுக்கு செல்லம் கொடு. எனக்கு இந்த அரகுற ட்ரெஸ் வேணும் போல அடி அடி அடி. இயேசுநாதரே தோல் உடைய தைச்சு கொடுத்துருக்கிறார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டு அத்தி அலையை என்ன பண்ணிட்டாங்க, அது தெரிஞ்சு அவருக்கு இந்த இது 2 நாள் தான் இருக்கும், அப்புறம் காஞ்சி போயிட்டு அவர் தோல் உடைகளை செஞ்சு கொடுத்தார் ஆண்டவர். புரியுதா? புரியுதா? பயம், கீழ்ப்படிதல். ஆமாங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நாங்க சொல்றோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதான் உண்மை, இதான் உண்மை. எழுந்து சொல்லுவாங்களாம் பிள்ளைகள், எழும்பி சொல்லுவாங்களாம். நீதிமொழிகள் 31 சொல்றது, ஒரு குணசாலியான பெண்ணை பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்களாம், அவர் பிள்ளைகள் எழுப்பி அவரை பாக்கியவதி என்கிறார்கள்,
அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி எவளை குணசாலியான பெண்ணை பார்த்து, எங்க அம்மா ஒரு பாக்கியவதி. பிள்ளை சொல்லுமா, நீ அது பாத்திரமா இருக்கியா? பாக்கியவதி என்று சொல்லணும். பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி. அவள் புருஷனும் அவளை பார்த்து, புருஷன் கவனிங்க, பிள்ளைங்க பாக்கியவதி சொல்றது ஓகே. புருஷன் சொல்வானா பாக்கியவதின்னு? இங்க இருக்கிற இன்னைக்கு அன்னைய தினத்துல உங்க புருஷங்களை பார்த்து, என் பொண்ணடி பயப்படாத, தைரியமா கை உயர்த்து. எத்தனை புருஷன்மாரு தம் மனைவி பார்த்து, என் மனைவி ஒரு பாக்கியவதி. 1 2 3. ஏன்னா அவரை பார்த்தேன், அன்னைய தினம் சொன்னா அவன் ஒய்ஃபு கை கொடுத்தாரு. அவர் நம்மால் பயந்து உட்காந்துட்டான். கை கொடுக்க போய் இது ஏதாவது கொஞ்சம் சூர்யா கிட்டுமோன்னு சொல்லிட்டாள்னா, அவர் ஒண்டி தான் கை கொடுத்தாரு, அவர் ஒண்டி தான் கை தூக்குறாரு. புருஷன் சொல்லணுமா, என் மனைவி ஒரு பாக்கியவதி சொல்லுவாங்களாமா? ஐயோ சனி என்னைக்கு ஒழியும் தெரியல. புருஷன் எழும்பி சொல்லணுமா, இவள் பாக்கியவதி என்று. இதாங்க ஆவிக்குரிய முன்னேற்றம். நீங்க கோயிலுக்கு வரீங்கன்னா இதான் முன்னேற்றம். ஆமா, அதான் நீங்களாம் அடுத்த வாரம் வந்து என்னை சந்திக்கணும். உங்க மனைவி குறித்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு அவங்களுடைய குணத்தை எழுதி கொடுங்க என்கிட்ட. நான் அதை படிச்சு அடுத்த வாரம் குடும்பத்துன்னு பிரசங்கம் பண்ணுவேன். எது நல்லா இருக்கோ அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போவோம், எது கம்மியா இருக்கோ அங்க கொஞ்சம் லைட்டா போவோம். புரியுதா? நீங்களும் எழுதினுவாங்க, நீங்களும் எழுதினுவாங்க. யார் பாக்கியவான் யார் பாக்கியவதி என்பதை நான் டிசைட் பண்ணுவேன். நீங்க மிரட்டக்கூடாது. ஐயோ ஒழுங்கா எழுதி போடனா நாளைக்கு தட்டு சோறு வராது. மிரட்டினா உனக்கு சாபம் வந்துடும். அவனை விடுதலையா நம்ம இப்படியே கை கட்டான். சொல்லுங்க மேடம். உலகத்திலே பொண்டாட்டி மேடம் கூப்பிட ஒரே திருச்சியில் போய் கல்யாணம் பண்ணி வச்ச அவனுக்கு. நம்ம சர்ச்சிலேயே மனைவியே மேடம் கூப்பிட ஒரே ஆளு வர. இல்ல மேடம் என்ன சொல்றாங்களோ தெரியல பாஸ்டர், எல்லாம் மேடம் கண்ட்ரோல் தான் பாஸ்டர். எத்தனை ஒய்ஃப் மேடம் கூப்பிடுறீங்க, அவளே பார்த்து மேடமா? ஆனா மதிக்கிறோம் பாருங்க. மேடம் வீட்டில் மேடம் மேடம் தான் கூப்பிடுவோம். மேடம் மேடம் மேடம். பிள்ளை கூட ஸ்கூலில் கூட பிள்ளைங்க கூட மேடம்னு. ஆனால் மேடம் நல்லது. உன் புருஷன் எழும்பி உன்னை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லணும். அதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. அப்போதான் உனக்கு இந்த ஆசை வரும். உன் குடும்பம் நல்லா இருக்கும், ஐஸ்வர்யம் மகிமை லைஃப் உனக்கு உண்டாகும். அவன் உன்னை பார்த்து இயேசுவேனா உன் ஜோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். ஆமா, ஏன்னா அவன் தேவ சாயல், நீ மனுஷ சாயல். அவங்க யாரு? தேவ சாயல் பைல் போட்டிருக்கு. அவன் தேவனுடைய சாயலா உருவாக்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? உங்களுக்காக தான் கத்துறா, அவங்களுக்காக தான் உங்களை உருவாக்கி இருக்கிறான். 1 கொரிந்தியர் 11 தான் போட்டிருக்கு, வாசிக்கலாம். இனிமேட்டாவது கீழ்ப்படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். புருஷனானவன் தேவனுடைய சாயலும். புருஷனானவன் தேவனுடைய சாயல். கவனிங்க, ஃபர்ஸ்ட் யார் புருஷன்? தேவனுடைய சாயல். 2 மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. புருஷன் ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். மனைவி புருஷனுடைய மகிமை, glory. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீதான் புருஷனிலிருந்து தோன்றி இருக்கிறாள். 2 3வது, புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீதான் புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட. கை தட்டுங்க பார்க்கலாம். நீ கை தட்ட மாட்டே, நல்லா தெரியும். நம்மளை டம்மி பீஸ் ஆக்கிட்டாருப்பா ஆண்டவர். ஆண்டவரே உன்னை டம்மி பீஸ் ஆக்கிட்டாரு. வீட்டில் போய் இதை சொல்லி சண்டை போடக்கூடாது. ஏய் நீ டம்மி பீஸு இல்லை, இவங்க குணசாலி, இதெல்லாம் வண்டி ஓடாது. ஆமேன்னு சொல்லு. இதெல்லாம் வண்டி ஓடாது. எனக்கு தெரியும் பாஸ்டர். நான் ஓட்டி காட்டு பார்க்கலாம்.
ஒரு வாரம் அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்பு, அந்த வீடு எந்த கத்திட்டு பாரு. ஆமா, புரியுதா? ஆமா, தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. ஏன் இதெல்லாம் சொல்ற தெரியுமா? அப்பதான் உனக்கு பிளஸிங் உண்டாகும். உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தெரியுமா? நீங்கள் வேதத்தின்படியே இல்லையா, உன் பிள்ளைகள் எளிமை உன்னை பார்த்து பாக்கியவதின்னு சொல்லணும். 2, உன் புருஷனை பார்த்து நீ பாக்கியவதி சொன்னா உனக்கு பிளஸிங், இல்லைன்னா உனக்கு சாபங்கள் வந்துடும். உன் புருஷனை பார்த்து நீ பாக்கியவதி சொன்னால்தான் உனக்கு ஆசீர்வாதம். அவன் லூஸ், ஒன்றும் தெரியாது பாஸ்டர், லூஸ் இல்லை, அவன் தேவசாயல். ஆபிரகாம் மனைவி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? லார்ட் லார்ட். தன் புருஷனை கடவுளேன்னு சொல்றா. ஆண்டவனே எந்த அளவுக்கு! ஆனா ஆபிரகாம் அதுக்கு தகுதியே இல்லை. தன் உயிருக்கு பயந்து மனைவி என்ன பண்ண, பணையம் வச்சுட்டாரு. ஆனா ஸ்தோத்திரம், இந்த அம்மா புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மட்டும் கரெக்டா கொடுக்குது. அதனால்தான் வயசான காலத்தில் புள்ள பிறந்த அந்த அம்மாவுக்கு ஒரு தேவ ஆசீர்வாதம் வருது பாருங்க. சாரால் கற்பம் தரிக்க பலன் கொண்டால் போட்டிருக்கு 90 வயசுல. காரணம் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி. வாசிமா 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், புறம்பான அலங்கரிப்பு உனக்கு அலங்காரமா இல்லாமல் உள்ளத்திலே மறைந்திருக்கிற குணமே உனக்கு அலங்காரமா இருக்கணும். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை, சாராள் மாத்திரம் இல்ல, அன்னைக்கு வாழ்ந்த எல்லா பெண்களுமே பைபிள் சொல்லுது தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரிச்சாங்களாம். கீழ்ப்படிதல் ஒரு அலங்கரிப்பு. கீழ்ப்படிதல் ஒரு அலங்கரிப்பு. நீ கீழ்ப்படியாம நீ வீட்டு பாட போய் என்ன அலங்காரம் பண்ணாலும் நீ பேய் தான். உங்களை சொல்லல, அந்த வார்த்தை கீழ்ப்படியாத மக்கள். அந்தபடியே சாராளும் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள். ஆமா, அப்ப பாருங்க, இங்க தெய்வ தன்மைக்கு வந்துட்டார் ஆபிரகாம். கட்டின பொண்டாட்டியே அவனை பார்த்து ஆண்டவனே. ஆமா, எத்தனை பெண்கள் அந்த மாதிரி மரியாதை கொடுக்குறீங்க? படா படா, ஸ்ட்ரெயிட்டா உனக்கு ரிசர்வேஷன் நரகம் தான். யாசிச்சுது. இப்போ இங்க ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பொண்டாட்டி நரகம் போது அவ்வளோ சந்தோஷம். கவனிங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். உங்களை ஆண்டவர் கனப்படுத்தினாலும் அதுக்கு பாத்திரமாய் நம்ம வாழ வேண்டும். உன் மனைவி உன்னை பார்த்து இல்லையா, அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பார்த்தீங்கன்னா காலைல ஏந்தோடனே புருஷன் காலை தொட்டு கும்பிடும். இப்போ நம்ம புருஷன் காலை இழுத்து அடிக்குது. எத்தனை பேர் புருஷன் காலை தொட்டு வணங்குற? மூஞ்ச பாருங்க, அவங்க மூஞ்சி பாரு. இவனை பாஸ்டர், இவன் காலையை தொட சொல்றீங்க. இவன் காலை அந்த வீட்டுக்கு போகுது, இந்த வீட்டுக்கு போகுது, அந்த வீட்டுக்கு போகுது, இந்த வீட்டுக்கு போகுது. ஆனா அந்த காலத்து பாருங்க பெண்கள் இல்லையா, ஆமா, அந்த புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தாழில கை வைக்கும் பாருங்க. அதான் அந்த வசனம். அந்தபடியே சாராளும் ஆபிரகாமை ஆண்டவனே என்ன சொன்னாலா? மை லார்ட், லார்ட், கடவுளே. அல்லதான் கணவனே கண் கண்ட தெய்வன்னு மக்கள் சொல்றாங்க. கண்ட புருஷன்கிட்ட நீ அன்பு கூறாம நேசிக்கிறேன், அங்க ஒண்ணும் கிடையாது.
கண்ட சகோதரனை அன்பு கூறாம காணாம தேவனை அனுப்பி அன்பு கூறுன்னு சொல்ல முடியும். எத்தனை நீ காலை சண்டை போட்டு வந்தீங்க? ஐயோ, சண்டை போட்டு வந்தியா? முதல் போய் ஒப்புரவாயிடு. ஆமா ஆமா, கண்ட சகோதரன் அன்பு கூறிய நீ. கண்ட சகோதரன் யாரு? கண்ட சகோதரன் யாருங்க? நம்ம வீட்டிலே இருக்குதான். கண்ட சகோதரன் கண்ட சகோதரி அன்பு கூறாம இந்த கோயில வந்து ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் ஆண்டு பலார்னு ஒரு அறுவடுவார். பொல்லாத அசுத்தார் வீட்டில் சண்டை போட்டுட்டு இல்லையா வந்திருக்கிற இங்க ஐ லவ் ஜீசஸ். ஏன் கண்ட சகோதரன் அன்பு கூறல? காணான தேவன் என்கிட்ட மட்டும் எப்படி அன்பு கூற சொல்ல முடியும்? புரியுதா? இதாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு விசுவாசியம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இல்லையே கடவுளேன்னு சொல்ற அளவுக்கு அவன் வாழ்க்கை பாருங்க எவ்வளவு தூரம் எப்படி வளர்ந்து பாருங்க. ஆமா, சில ஆள் அப்படியே இருப்பான் பாருங்க, சில ஆள் அப்படியே இருக்கும் பாருங்க. என்னம்மா ஜோமன் பயிலோசி கீழ்பஞ்சா பயபக்தியா இருக்க ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் எப்படி உனக்கு ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு லைஃப் ஆண்டு கொடுப்பார். உனக்கு நம்மளா ஏந்துக்கலாம். கீழ்ப்படி. மல்டிபிகேஷன் பர்சனாலிட்டி இன் ஆபிரகாம். பன்முகம் கொண்ட ஒரு 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 மனுஷன். ஏன் ஆண்டவனை சீமானா மாத்துறாரு? அவனுக்கு வெள்ளி பொண்ணு ஆஸ்தியுடைய சீமானா மாத்துறாரு. 318 வேலைக்காரன் வீட்டில் இருக்குதாங்க. எத்தனை வேலைக்காரங்க? 318 பேர் அவங்க வீட்டில் வேலை செய்யறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான் பாருங்க. நமக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. 318 பேர், அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் சீமான். எப்படி வந்து இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? அவருடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோ. புரியுதா? விசுவாசியாவே இருந்துராத, அடுத்த ஸ்டெப்புக்கு போ, அடுத்த ஸ்டெப்புக்கு போ. கர்த்தர் பயப்படு, கர்த்தர் கீழ்ப்படி. அது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவார் பாருங்க. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி. இல்லையா? குடும்பத்தில் நல்ல பேர் எடு, நல்ல பேர் எடு. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும். இல்லையா? பிள்ளைங்க எலும்பி உன்னை வாழ்த்தணும், கணவன் எலும்பி உன்னை வாழ்த்தணும், மனைவி எலும்பி உன்னை வாழ்த்தணும். அப்படி பாத்திரமா மாறு. ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம். ஆமா சொல்லுங்க. அந்த ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கட்டும். கண்ணை மூடுவோம். ஆண்டவரே கிருபை. எல்லாம் கண்ணு மூடி. ஏசப்பா, ஆபிரகாமை போல ஒரு பன்முகம் உள்ள ஒரு ஆளா இருக்கணும் ஆண்டவரே. அவன் விசுவாசியா மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவனாக, கீழ்ப்படுகிறவனாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாக, மகா பிரபுவாக, குடும்பத்தில் ஆண்டவராக, இப்படி பன்முகம் கொண்ட ஒரு மனுஷனா மாத்திர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லு. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கிற தெய்வம் மத்தியில் இருக்கிறார். உன்னை
தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆமென். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறது ஒப்பு கொடு. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்திருக்கும் போது அது அப்படியே கீழ்ப்படி. உன் மாம்சத்தை சிலுவையில அறை. தேவனுடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பதற்கு உன் மாமிசம் தடையா இருக்குமானால் அதை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில அறைந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு உண்டாகும். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில கூட கர்த்தாவே ஆண்டவரே, வேதத்தில் ஆபிரகாமை நீ ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன் தேசத்தையும் இனத்தையும் தன் குடும்பத்தையும் விட்டுட்டு உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வந்த அந்த மனுஷனை சீமானாய் மாத்தினீங்களே. அவனை தெரிந்து கொண்டீரே. அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தீரே. அதே போல இந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரி வாலிபன் வாலிப பிள்ளைகளை நீ இப்படி ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்ன உடைய வசனம் நிறைவேறும்படியாய் இந்த மக்களை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு இருந்த அந்த மல்டிப்ளே அந்த பர்சனாலிட்டி ஒவ்வொருத்தர்களும் வரட்டும் ஆண்டு. அந்த பன்முகத்தன்மை, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ள கடந்து வர முடியாது செபிக்கிறான். அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் திறந்த ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே கனப்படுத்த முடியாது சோமன்றப்பா. வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். செய்கிற தொழில் பணியில தேவ கரம் இருக்கட்டும். இந்த வெயில் காலங்களில் தேவன கிருபையை தாரும் ஆண்டவரே. குடும்பத்தை ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவரே அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். புறப்பட்டு போகும்போது உங்களுடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் நாங்கள் ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்யும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. அல்லேலூயா. அந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாராக.